ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்கும். நாளைக்கு ராமநவமி. வீட்டில் எப்படி கும்பிடுறது, கோயிலில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நாளைக்கு ராமர் பிறந்த தினம். நம்ம வீட்டில் ராமர் ஃபோட்டோ இருந்தாலோ இல்லைன்னா அந்த பட்டாபிஷேக ராமர் இருப்பார் இல்லையா, சீதா, அவரோட பிறந்த தம்பிமார்கள், அப்புறம் ஆஞ்சநேயர், அந்த மாதிரி பட்டாபிஷேக ராமர் இருப்பாருங்க. அந்த ராமர் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சீதையும் ராமரும் இருக்கிற ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி வச்சு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடலாம். நல்ல நேரம் பார்த்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. அப்படி கும்பிடும்போது என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மோர், அப்புறம் அந்த பானகம், வடை, பால் பாயாசம், இந்த மாதிரி அவருக்கு பிடிச்சது எது வேணாலும் நீங்கள் செஞ்சு வீட்டில் சாமி கும்பிடலாங்க. அதே மாதிரி அவருக்கு பிடித்தமான துளசி ஒரு 2 இனுக்காவது வச்சு சாமி கும்பிடுங்க. அப்புறம் மல்லிகைப்பூ, அந்த மாதிரி வாசனை மலர்கள் வச்சு சாமி கும்பிடலாம். கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கோயிலில் நீங்கள் இந்த நெய்வேத்தியமெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பால், தயிர், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம். அன்னதானத்துக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு கொடுங்க. நம்ம குடும்பத்துக்கு அது மிகவும் சிறப்பு. நம்ம குழந்தைகளை நல்லபடியாக காப்பாற்றி கொடுப்பாரு. ராமர் நம்ம குழந்தைகளுக்கு அருள் புரியட்டும். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ராமருடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி கௌரிஸ்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.